பிளே ஆஃப்ல டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிற 4 டீமும் நிலையா இருக்க போகுதா இல்ல கீழே இருக்கிறவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சு மேல வர போறாங்களா? இந்த பரபரப்பு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாற்றம் ஏதாவது வருமா, இந்த மாற்றத்தினால வேற ஏதாவது நடக்குமா, அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு மேட்சும் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஆரும் எம்ஐயும் விளையாட போறாங்க. எம்ஐ தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டோட வந்துட்டு இருக்காங்க. ஆர்ஆரும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மிகப்பெரிய ஒரு சூப்பர் வின்னை வைபவ் சூரியவம்சி மூலியமா கிடைச்சி அவங்களும் ஒரு கான்பிடன்டோட வராங்க. இவங்க 2 பேரும் மோதக்கூடிய இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மும்பையை விட ஆர்ஆர் இப்ப ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. மும்பையை தன்னால அடிக்க முடியும் அப்படின்னு. ஆனா அவங்க சைடு பவுலிங் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கு. அதை மட்டும் ஸ்டெடி பண்ணி அவங்க தனக்கு கிடைச்ச அந்த ஊக்கத்தை பயன்படுத்தி பயங்கர ஃபார்ம்ல அவங்க எல்லாரும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்லடா அப்படின்ட்டு சொல்லிட்டு கான்பிடண்டா ராகுல் டிராவிட்டோட மோட்டிவேஷன்ல கான்பிடண்டா ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மும்பையை வீழ்த்த முடியும். மும்பையை வீழ்த்துவதுதான் ஆர்ஆரின் இந்த ஐபிஎல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியா அவங்க நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மும்பை வீழ்த்த முடியாத அணியெல்லாம் இல்ல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்கானவங்களை ஜெயிச்சு நாங்களும் தகுதி உள்ளவங்க தான், ஒரு சில மேட்ச் தவறா விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வெறி கொண்டு வீரமாக ஆர்ஆர் விளையாடுவாங்க. மும்பையை சாய்ப்பார்கள் என்பதுதான் என்னுடைய பிடிஷன். இது நடக்குமா? அன்னைக்கு டேல யார் சூப்பர் ஸ்டாரா மாற போறாங்க? மறுபடியும் வைபவ் சூரியவம்சியோட ஆட்டம் களகட்ட போகுதா, இல்ல ஹிட்மேன் என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருக்கு. இது எத்தனையுமே பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த வாரம் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம்.